வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சுவாலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் எதுன்னு 6th யூனிட்லேருந்து பார்க்கலாம். 6th யூனிட்டை பொறுத்தவரை கார்போஹைட்ரேட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை பார்த்துங்க. ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் எல்லாமே ஓரலாக பார்த்துக்கலாம். அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு அண்ட் லிப்பிட்ஸோட மெட்டபாலிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒன் வேர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஒன் வேர்ட்ஸை ஓரளவுக்கு பார்த்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு கிளைக்காலிசிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைக்கோஜினோலைசிஸ் அதுவும் ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் எந்த கொஸ்டின் இந்த டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. கிளைக்காலிசிஸ், கிளைக்கோஜினோலைசிஸ், கிளைக்கோநியோஜெனிசிஸ், கிளைக்கோஜெனிசிஸ் இது எல்லாத்துலேயும் இருந்தோம். அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள், ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு டிஎமினேஷன், டிரான்ஸ்மினேஷன், ஃபேட், ஹீட் ஆசிட்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. நைட்ரஜன் மெட்டபாலிசம் அண்டு பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த பீட்டா ஆக்சிடேஷன் இருக்கு இல்லையா, ஃபேட்டி ஆசிட் அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அண்டு பிஎம்ஐ, பிஎம்ஆர்லாம் சும்மா 2 மார்க் மாதிரி தான் அது. அதனால் அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பிஎம்ஆர்க்கு ரிலேட்டடாக உள்ளதை கொஞ்சம் பாருங்கள். அண்டு பயோடெக்னாலஜியில் ஸ்கோப் இம்பார்ட்டன்ஸ், டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்கு இல்லையா அது. அண்டு ஹியூமன் ஹெல்த் அண்டு அக்ரிகல்ச்சர் அது. அண்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை இந்த என்சைம்ஸ் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு இல்லையா அது, லிகேஸு இந்த என்சைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பயோடெக்கை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்சைம்ஸில் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், லிகேஸு, பாலிமரேஸு, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இந்த 4 என்சைமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிஆரும் இம்பார்ட்டன்ட் தான். ஜீன் குளோனிங்கில் அந்த சில டைட்டில்ஸ் வருது, அந்த டைட்டிலை மட்டும் பாருங்கள். குளோனிங் வெக்டார்ஸு, இந்த பிளாஸ்மிட்ஸு இது எல்லாமே 2 மார்க் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதை சப்டைட்டிலோட நம்ம ஒன் வேர்ட்ஸ் அது கொடுத்துருமோ. ஏன்னா பயோடெக்னாலே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். டைரக்ட் கொஸ்டினாக தான் வரும். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை, இந்த யூனிட்டை பொறுத்தவரை எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இது எல்லாமே 2 மார்க் மாதிரி தான் வரும். ஜீன் பேங்காக இருக்கட்டும், சிடிஎன்ஏ, பிளாஸ்மிட்ஸ் இது எல்லாமே அது நம்ம கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி போட்டுருவோம் டெஸ்ட்டுக்கு. அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அண்டு ப்ரொடக்ஷன், பயோடெக்னாலஜி இதெல்லாம் வேண்டாம். எஸ்சிபி, பயோஃபெர்டிலைசர்ஸு பாருங்கள். அண்டு சிங்கிள் செல் ப்ரோட்டீன் பார்க்கணும், எஸ்சிபி. பயோபெஸ்டிசைட்ஸு, பயோகேஸு ப்ரொடக்ஷன்ஸ், பயோபெஸ்டிசைட்ஸ் பார்த்துக்கோங்க. சாலிட் லிக்யூட் மேனேஜ்மெண்ட்டு, என்சைம் இந்த சாலிட் லிக்யூட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப டீட்டெயிலாக என்ன எப்படி நடக்குது அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை மட்டும் பாருங்கள். டேஸ் அண்டு கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த என்சைம்ஸு, இந்த என்சைம்ஸை கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த யூனிட் எடுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னா கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் மெட்டபாலிசம் பார்க்கணும். அண்ட் கிளைக்காலிசிஸ் இது எல்லாமே 2 மார்க் மாதிரி தான் இருக்கும். கிளைக்காலிசிஸ், கிளைக்கோனியோஜெனிசிஸ் இதை பாருங்கள். அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுவுமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீட்டா ஆக்சிடேஷன் ஃபேட்டி ஆசிட், பிஎம்ஆர் பாருங்கள். அண்டு ஸ்கூப்பு, பயோடெக்கோட ஸ்கூப்பில் இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அது உண்டு. அண்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் 2 மார்க் தான், ஈஸியாக பார்த்துக்கலாம். ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு என்சைம்ஸ் சொன்னேன், லிகேஸ், பாலிமரேஸ் இந்த என்சைம்ஸு, பிசிஆர், ஜீன் குளோனிங்கில் பிளாஸ்மிட், சிடிஎன்ஏ, ஜீன் பேங்கு அண்டு எஸ்சிபி பார்த்துக்கோங்க. பயோஃபெர்டிலைசர், பயோபெஸ்டிசைட்ஸ் பார்த்துக்கோங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் ஸ்டெப்ஸ் இருக்கும், அது பாருங்கள். அண்டு இந்த என்சைம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட்டு 7th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்ம் செல்ஸு, கேமிட்டோஜெனிசிஸ் இந்த கேமிட்டோஜெனிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமிட்டோஜெனிசிஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ்
டெவலப்மெண்டல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். இது டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும். எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். இது பாருங்கள், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் பார்த்துக்கோங்க. எக் மெம்பரின்ஸ் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக் மெம்பரின்ஸு, ஸ்பெர்மோ மேமல்ஸு வேண்டாம். அக்ரோசோமல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கார்டிகல் ரியாக்ஷன், அக்ரோசோமல் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகன்ட் க்ளீவேஜ் டைப்ஸு அண்ட் க்ளீவேஜ் பேட்டர்ன்ஸ், இது கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதா தான் இருக்கும் க்ளீவேஜ் எல்லாம். அதனால அதையும் கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸில் இதுவரை கொஸ்டின் இல்லை. ஆனால் ஒன் டைம் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டுருந்துச்சு இந்த க்ளீவேஜுக்கு ரிலேட்டடான லாஸ் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஃபேட் மேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராகு, சிக்ஸ் நடத்தியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. பிளாஸ்டுலேஷன், கேஸ்ட்ருலேஷன், எஃப்ஏஎக்ஸஸ்ஸு, கேஸ்ட்ருலேஷன், இந்த கேஸ்ட்ருலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு வந்து இந்த பிரெயின், ஐயர், இது எல்லாமே ஒரு டேபிளர் காலம் மாதிரி புக்கில் இருக்குது. எதுலேருந்து வந்து இந்த ஆர்கனோஜெனிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு, எதுலேருந்து உருவாகுது அப்படிங்கிறது. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த டேபிள்ஸை மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் படிக்க வேண்டாம். டேபிள்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு, அந்த டேபிள்ஸை மட்டும் பார்த்தா போதும். நம்ம கூட ஒன் வேர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்குறோம் எதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நட எடுக்கா இடை எடுக்கா அது மாதிரி, அதை பாருங்கள். அண்ட் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரின்ஸு, பிளாசென்டன் இன் மேமல்ஸு, இந்த பிளாசன்டேஷன் இருக்குல்ல அதுவும் உண்டு. நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ரீப்ரொடக்ஷன், பியூபர்ட்டி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இதெல்லாம் ஓரலாக ரீட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி இதெல்லாம் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், அதுதான் அந்த இது நம்ம ஐவிஎஃப் நடத்தியிருக்கோம், அது பாருங்கள், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு அம்னியோசென்டசிஸ், சூப்பர் ஓவுலேஷன், எம்ப்ரியோ மேனிப்புலேஷன், திக்ஸாட், ஸ்டெம் செல்ஸை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தோம்னா கேமெட்டோஜெனிசிஸு, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸு, டைப்ஸ் ஆஃப் எக்ஸு அண்டு எக் மெம்பரின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு ஃபெர்டிலைசேஷனில் வந்து அக்ரோசோமல் ரியாக்ஷன், கார்டிக்கல் ரியாக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு க்ளீவேஜ் டைப்ஸு, க்ளீவேஜ் பேட்டர்ன்ஸு, லாஸ் உண்டு. ஃபேட் மேப்பு ரொம்ப ஈஸி, அது நம்ம நடத்திட்டோம், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் கேஸ்ட்ருலேஷன், ஆர்கனோஜெனிசிஸ், அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குது டேபிள், அதை மட்டும் பார்த்தாலே போதும். பிளாசென்டலின் மேமல், அது வந்து டைப்ஸ் ரொம்ப முக்கியம். பியூபர்ட்டி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இதில் எல்லாம் சும்மா டைரக்ட் கொஸ்டின் தான் வரும், ஒன்ஸ் ரீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஐவிஎஃப், ஆம்னியோசென்டசிஸ், ஓகே, அது போதும். நெக்ஸ்ட்டு யூனிட் வந்து 8ல் பார்த்தோம் அப்படின்னா எக்காலஜி வந்து டைரக்ட் கொஸ்டின் தான் வரும். இந்த இது எல்லாமே இன்ட்ரோவில் உள்ளது, ஆர்டிகாலஜி, சின்காலஜி எல்லாமே. வாட்டருக்கு ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. லித்தோஸ்பியர் ஸ்டடி எல்லாமே 2 மார்க் மாதிரி தான் நம்ம போட்டோம், நீங்கள் அது ஒன்ஸ் பாருங்கள். ஏபயோட்டிக் ஃபேக்டர், இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து வாட்டர், சாயில், லைட்டு, டெம்பரேச்சரில் அந்த அடுக்கமைவு இருக்கு இல்லையா, அந்த லேயர்ஸ் அது வரும். அண்டு வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இது மாதிரி வரும் வாட்டரில் உள்ளதில். அண்ட் அது எப்படியெல்லாம் கூப்பிடுறோம், ப்ரெசிபிடேஷன் அந்த மாதிரி ரிலேட்டடாக, சாயில் லேயர்ஸு மாதிரி, இந்த 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து இந்த அனிமல்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, சிம்பயாசிஸ், கமென்சாலிசம், மியூச்சுவலிசம், இது வந்து ஒரு டேபிள் இருக்குது, அவ்வளவும் படிக்க வேண்டாம், அந்த டேபிள் இருந்தால் போதும். எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு என்ன 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, நிறைய வளவலன்னு இருக்கிறது வேண்டாம். ஃபஸ்ட்டில் உள்ள எக்ஸாம்பிள் ஒன்றுக்கும், இப்போ கமென்சாலிசத்துக்குனா ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் அதுலேருந்து தான் வரும் கொஸ்டின் வந்தால். பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ், நம்ம வந்து அது கிளாஸ் ஓல்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அது லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸு ஆல்ரெடி படித்தவங்க பாருங்கள், இல்லைனா ஒன்ஸ் ரீட் பண்ணி விட்ருங்க போதும். நைட்ரஜன், கார்பன் சைக்கிள்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஆக்சிஜனுக்கு ரிலேட்டடாக வந்தாலும் எழுதிட முடியும். இப்போ ப்ரைமரி இந்த இது இருக்குது இல்லையா, ப்ரைமரி அண்ட் செகண்டரி ப்ரொடக்ஷன், ஃபுட் செயின் ரிலேட்டடாக கொஸ்டின் வரும், அதை பாருங்கள். பிரமிட்ஸு, ஃபுட் செயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரஸ்ட்ரியல் இதெல்லாம் வேண்டாம். துந்திரா, ஃபாரஸ்ட்டு, அடாப்டேஷன்ஸு இன் டெசர்ட்டு,
ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன் அண்ட் எஸ்ட்ரின் எக்காலஜி அது பார்த்துக்குங்க. எஸ்ட்ரீஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் உண்டு, அதனால் அந்த 3 இதையும் வந்து பார்த்துக்குங்க. அண்டு பொல்யூஷன், இது ஏர் வாட்டர் லேண்ட் பொல்யூஷன், இந்த மேனேஜ்மெண்ட்டு, அந்த அந்த மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்னாலே மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து கொஸ்டின் வரும், அதை பார்த்துக்கோங்க. சேஞ்சுரிஸு, ஏதாவது ஒரு சேஞ்சுரியை கேட்டு அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா அதோட பேர் கேட்பாங்க, இல்லைன்னா அதில் இருக்கிற அனிமல் எது அப்படின்னு அது பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு டேபிள் மாதிரி கூட நான் இருக்கேன்ட்டு, அது ஒரு டேபிள், அதை வேணாலும் அனுப்புகிறேன், அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன், அதை பார்த்தாலே போதும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டு, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் உண்டு, அதுவும் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். எக்காலஜியை பொறுத்தவரை எவல்யூஷனில் பார்த்தோம்னா லமார்க்கிசம், லமார்க்கினிசம், இந்த தியரிஸு உண்டு. ஸ்கேல்ஸில் எரா அந்த இது உண்டு, அதனால் ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் லைட்டாக அதோட சப்ஹெட்டிங் மட்டும் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் பார்த்துருங்க. ஃபோசிலிசன் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். டேட்டா ஃபோசில்ஸு, எக்ஸ்டிங்க்டிங் ஃபோசில்ஸு அதை பார்த்துக்கோங்க. கரிக்குலரைஸ்லாம் வேண்டாம். கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட், இந்த பேரலல் எவல்யூஷன், இந்த கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் பேரலல் எவல்யூஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசோலேட்டிங் மெக்கானிசம்ஸு, அலோபேட்ரிக் அந்த சிம்பேட்ரிக் ஸ்பீசியேஷன், ஃபவுண்டர்ஸ் ஜெனட்டிக் ட்ரிப்ட். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்காலஜியில் பார்க்கும்போது வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் இந்த வாட்டர், லைட்டு, சாயில், டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனிமல் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த டேபிளில் மட்டும் பார்த்தாலே போதும். 2 எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி செகண்டரி, இந்த இது ஃபுட் செயின், ஃபுட் வெப் இருக்கு இல்லையா, அது எனர்ஜி ஃப்ளோ, இது ஃபுல்லாகவே ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு, எனர்ஜி ஃப்ளோ அண்ட் பிரமிட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு எஸ்டுரின், இந்த மெரைன் எஸ்ட்ரீஸ் எக்காலஜி அது. பொல்யூஷன் வந்து ஏர் வாட்டர் லேண்டு இது உண்டு, மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் பாருங்கள். அண்ட் லமார்க்கிசம், இதில் எடுத்தோம்னா எவல்யூஷன் எடுத்தோம்னாலும் டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். லமார்க்கிசம், நியோலமார்க்கிசம், இந்த ஸ்கேல்ஸு, இந்த ஃபோஷிலில் வந்து ஃபோஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்டிங்க்ட் ஃபோசில்ஸு அது, அண்டு கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் பேரலல் எவல்யூஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அதெல்லாம் வேண்டாம். அலோபேட்டிக், சிம்பேட்டிக் அண்ட் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ரொம்ப முக்கியம். ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபிள் இது வந்து பார்த்தோன்னா இதில் இந்த ஸ்கோப் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம வந்து 2 மார்க் மாதிரி கொடுத்து இதில் 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆர்டிகாலஜி, சின்காலஜி, லித்தோஸ்பியரு, ஹைட்ரோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், இது எல்லாத்துக்கும் அந்த டெஸ்ட்டு எக்காலஜி டெஸ்ட் வச்சுருக்கோம். அதில் உள்ளது வந்து இன்ட்ரோவில் உள்ளதான் இது எல்லாமே நம்ம 1 வேர்ட்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள், பார்த்தாலே இது எல்லாமே கவர் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த யூனிட் வந்து ஈவினிங் வந்து போடுறேன். அடுத்த யூனிட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத. இது வந்து அதுக்காக மற்ற எதுவும் படிக்காமல் விட்டுறாதீங்க. படிச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருந்தா கண்டிப்பாக அதையும் படிங்க. இப்போ லாஸ்ட் டைம் ஸ்டடி பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா 50% ஓல்டு கொஸ்டின்லேருந்து வருது அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து இன்னொரு டைம் வந்து இதை கொஞ்சம் நல்லா படிக்காதவங்க இந்த டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே படிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூவாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.